Hello guys, welcome to our channel. In this video we are discussing about the poem I Dream of Spices. Okay, I Dream of Spices. இதை நம்ம பார்க்க போறோம். ஏன் நாம் இதை பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நான் ஏன் இந்த poem எடுக்கிறேன்னா it's a sixth. இதுதான் வந்து சிலபஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது. ரொம்ப சிம்பிளும் கூட, ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது ரொம்ப நீங்க ஓவரால் ஒரு ரீட் விட்டாவே இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல நான் எதுக்காக எடுத்துக்கேன்னா இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சும்மா நான் வந்து இதோட மீனிங் உங்களுக்கு படிச்சாவே புரியும். நான் அதோட மீனிங் சொல்றேன் அண்ட் இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் மூவ் டு த போம். அதுக்கு முன்னாடி இந்த ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். ஓகே, இந்த ஐ யார் ரெஃபர் பண்றதுன்னா த போயட். ஓகே, யார் அவர்னா வந்து ராஜ் ஆறுமுகம். இங்க இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இந்த ராஜ் ஆறுமுகம். ஓகே, இவரை தான் வந்து ரெஃபர் பண்ணது ஐ. ஓகே, இந்த ஐன்றது இவர் ரெஃபர் பண்ணது போம். இந்த போயம் ஃபுல்லா ஐ ரெஃபர் பண்றது என்ன, ராஜ் ஆறுமுகம் போயட்டை தான் ரெஃபர் பண்ணது. ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் டு த போம். My mother could say, little boy Raj, go to Muthu's and get some cinnamon, bitter leaves and ginger and garlic. என்னன்னா அம்மா வந்து கூப்பிடுறாங்க, அவரோட போயட்டோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க. யாருன்னா வந்து லிட்டில் பாய் ராஜ் கூப்பிடுறாங்க. ராஜ் இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. லிட்டில் பாய் ராஜ் கூப்பிடுறாங்க. கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம் சினமன், பிட்டர் லீஃப் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். முத்தோட கடைக்கு போயிட்டு, இங்க முத்தூஸ்ன்றது ரெஃபர் பண்றதுன்னா முத்தோட ஸ்டோர். ஓகேவா? முத்தோட ஸ்டோர் ரெஃபர் பண்ணி முத்தோட ஸ்டோருக்கு போயிட்டு and get some cinnamon, bitter leaf and ginger and garlic, இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அம்மா வந்து ராஜ் கிட்ட சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து அம்மா வந்து ராஜ் கிட்ட சொன்ன உடனே என்ன பண்றாங்க, ராஜ் வந்து போயிட்டார். இப்போ வந்து கிளம்பிட்டார். ஓகே, இங்க பாருங்க போஸ்ட் இருக்கா, கிளம்பியாச்சு. and so I go to the shop singing all the way. இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு ஜாலியா வந்து முத்தோட கடையை நோக்கி போயிட்டு இருக்காரு. and when Muthu asked me what did I want, okay, I did want. உடனே வந்து முத்து வந்து கேக்குறாரு, என்னப்பா தம்பி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. and when Muthu asked me what I did want அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ராஜ் கிட்ட கேட்கிறாரு. உடனே ராஜ் என்ன பண்றாரு, இங்க ஐ ரெஃபர் பண்றது யாருன்னு ராஜ். ஓகேவா? ஐ rattle off a list. ராட்டில்னா வந்து rattle offனா ஒப்பிக்கிறது, கண்ணை மூட்டு கடறதுன்னா ஒப்பிக்கிறது. ஓகேவா? ஐ rattle off a list, sesame seeds, onions, tomatoes and pickles. இந்த 4 பொருட்களையும் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அம்மா சொன்ன பொருள் என்னது, cinnamon, bitter leaf, ginger and garlic. இவர் என்ன போய் பண்ணிட்டாரு, sesame seeds, onions, tomatoes and pickles. நாமளும் அப்படித்தானே, அம்மா வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, வாங்கிட்டு சொல்லுவாங்க, நம்ம அதை மறந்து போயிட்டு என்ன பண்ணுவோம், வேற பொருளை வாங்கிட்டு வந்துருவோம். அம்மாவா அதே மாதிரி வந்து போம எழுதின போயிட்ட வந்து பண்றாரு, அவரோட சின்ன வயசுல பண்றாரு. ஓகேவா? என்ன பண்றாரு, இந்த பொருள் வாங்கிட்டு வந்துட்டாரு. அண்ட் பேக் ஹோம், இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. மதர் ட்விஸ்ட் மை ஹியர்ஸ், அவுச். அந்த அவுச்ன்றது வந்து வலியில கத்துறது. அம்மா வந்து இங்க வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருக்கா, காது திருக்கிற மாதிரி இருக்கா, காது திருக்கினா வலிக்கும்ல, அதனால அவுச். இப்போ வந்து வீட்டுக்கு வராரு, அம்மா வந்து இதை பார்த்துட்டு என்ன நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் என்ன வாங்கிட்டு சொல்றேன், என்ன வாங்கிட்டு சொன்னா நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படின்னு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்க கொடுத்துருக்காங்களா, அம்மா பார்த்த உடனே ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காதை பிடிச்சி திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இங்க வந்து அவுச், வலியில வந்து கத்துறாரு. ஓகே, போயிட்டு வந்து வலியில கத்துறாரு. இப்ப வந்து இந்த போம திருப்பி ஒரு டைம் நான் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். புரியாதவங்க இதுல கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மை மதர் குட் சே, என்னோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க, லிட்டில் பாய் ராஜ், கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம் சினமன், பிட்டர் லீஃப் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அம்மா வந்து கூப்பிடுறாங்க, லிட்டில் பாய் ராஜு நீ போய் முத்துவோட கடைக்கு போயிட்டு கெட் சம் சினமன், பிட்டர் லீஃப் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக், ஓகேவா, இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, and so I go to the shop singing all the way. அவர் என்ன பண்றாரு, பாட்டு பாடிக்கிட்டே வந்து ஷாப்புக்கு வந்து போயிட்டார். and when Muthu asked me, முத்து வந்து என்ன கேட்கிறாரு, what I did want, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு.
எனக்கு என்ன வேணும் கேட்டாரு அப்படி சொல்றாங்க. ஐ rattle off a list. நான் அப்படியே ஒப்பிக்கிறேன், அப்படியே லிஸ்ட் ஃபுல்லா வந்து ஒப்பிக்கிறேன். sesame seeds, onions, tomatoes and pickles. இந்த sesame seeds, onions, tomatoes, pickles வந்து அப்படியே நான் வந்து கடையில ஒப்பிச்சிட்டேன். அப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா and back home mother twist my ears and ouch. ஓகே, மதர் வந்து என் காதை பிடிச்சி திருட இன்னும் தப்பான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு திருக்கிறாங்க வழியில. ouch. ஓகே ஓகே, இதுதான் வந்து இந்த போயமோட மீனிங். இப்போ வந்து இந்த போமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாமா? இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல என்னன்னா வந்து லிட்டில் பாய் ராஜ். ஓகே, லிட்டில் பாய் ராஜ் வந்து எபிதர்ட். ஓகேவா, இது ஏன் எபிதர்ட் அப்படின்னு சொல்லணும்? இந்த எபிதர்டுக்கு என்ன மீனிங்னா வந்து ராஜ்ன்றது நவுன். ஓகே, இந்த ராஜ்ன்றது நவுன், லிட்டில் பாய்ன்றது வந்து ராஜ வந்து அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகே, ராஜ் வந்து ஒரு பாய், அவன் வந்து குட்டி பையன். ஓகேவா, அது சொல்றதுதான் வந்து இந்த லிட்டில் பாய். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ராஜ் வந்து நம்ம நவுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா? இப்ப வந்து நாம அப்படி சொல்றதுனால வந்து adjective plus noun in the poem is an epithet. ஓகே, ராஜ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த adjective. adjective என்றது என்னன்னா நவுனை எக்ஸ்பிரஸ் பண்ண, நவுனை வந்து என்ன சொல்ல, என்ன நவுனை வந்து அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதா வந்து adjective. ஆமாவா? சோ அப்படி இருக்கிறப்ப வந்து adjective plus noun is equal to in poem is an epithet. ஓகே ஓகே, இங்க வந்து go to முத்தூஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்க go to முத்தூஸ்னா முத்து கிட்ட போய் அப்படின்னு இல்ல, முத்தோட கடைக்கு போய். ஓகே, go to முத்துவோட கடைக்கு போய் வாங்கிட்டு வா. அப்ப முத்து அப்படின்றது வந்து பர்சனிஃபிகேஷன். ஆமாவா? ஒரு பர்சனை வந்து அது கடைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பர்சனிஃபிகேஷன். ஓகே, ginger and garlic. ginger and garlic வந்து இங்க வந்து alliteration குறிக்கும், G and G. ஓகே, ginger and garlic வந்து alliteration. நெக்ஸ்ட் என்னன்னா வந்து sesame seeds அப்படின்றது வந்து அதுவும் alliteration. எஸ் எஸ். ஓகேவா, அப்புறம் வந்து இங்க வந்து மதர் ட்விஸ்ட் மை ஹியர். ஓகேவா, மதர்ன்றது வந்து எம், இங்க மைன்றது எம். ஸோ alliteration. ouch அப்படின்றது என்னன்னா வந்து அனமோடோபியா. இந்த அனமோடோபியா எதுக்குன்னா வந்து இவன் வந்து வலியில கத்துறான். இந்த வலியை எக்ஸ்பிரஸ் பண்ற இல்ல ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு வேர்ட், எல்லா வேர்டுக்குமே வந்து எனமோடோபியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுல வந்து ராஜ் ஆறுமுகம் அவர் தான் வந்து இந்த போயம் எழுதினாரு. இவர் வந்து தமிழ் ஆத்தர். ஆமாவா? தமிழ் ஆத்தர்னா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு போயட். சோ மேபி இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நான் பார்த்துக்கிறது நம்ம கடமை. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த glossary. cinnamon நம்மளுக்கே தெரியும், இருந்தாலும் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். the bark of trees that gives a delicious flavor to food. நம்மளோட பட்டை, லவங்கம், கிராம்பு அப்படின்னு சொல்றோம்ல, அதுல வந்து பட்டை தான் வந்து இங்க cinnamon. ஓகே, garlic நம்மளுக்கு தெரியும், பூண்டு. a small bulb which is strong taste used in cooking. ஓகே, rattle off னா வந்து recite னா வந்து ஒப்பிக்கிறது, சேம் திங். ஓகே, ஒப்பிக்கிறது. sesame seeds னா வந்து gingery seeds. ouch னா வந்து sound that express the pain. ஓகே, ouch னா வந்து வலியில கத்தக்கூடிய ஒரு சவுண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா வந்து answer the following questions. who is Raj? யார் ராஜ்னா வந்து ராஜ் இஸ் a poet. ஓகே, இந்த போம் எழுதுன poet. where did Raj mother send him? எங்க வந்து ராஜோட அம்மா வந்து அனுப்புனாங்க ராஜ. எங்க அனுப்புனாங்க? முத்தூஸோட ஸ்டோருக்கு அனுப்புனாங்க. ஆமாவா? ஓகே, who is முத்து? யார் அந்த முத்து? அந்த ஸ்டோரோட ஓனர் தான் முத்து. ஓகே, what did mothers ask Raj to buy? என்னென்னலாம் வந்து அம்மா வந்து ராஜ் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க? cinnamon, bitter leaf, ginger and garlic இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓகேவா? what did Raj buy? என்னெல்லாம் ராஜ் வந்து அதுக்கு பதில் என்னென்ன ராஜ் வந்து வாங்கிட்டு வந்தா? sesame seeds வாங்கிட்டு வந்தாங்க, ஆனியன் வாங்கிட்டு வந்தாங்க, டொமேட்டோஸ் வாங்கிட்டு வந்தாங்க, பிக்கிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. மாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆமாவா? இதெல்லாம் வந்து இங்க வந்து நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து choose the correct answer. mother called dash. யாரை கூப்பிட்டாங்க? மதர் கால் முத்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்களா, இல்ல ராஜ் இங்க வான்னு சொன்னாங்களா, ராம் இங்க வான்னு சொன்னாங்களா? ராஜ். ஓகே, மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார். அம்மா வந்து எதுவும் சொல்லல. cinnamon சொன்னாங்க, bitter leaf சொன்னாங்க,
கார்டமன் தான் சொல்லல. ஓகேவா? ராஜ் did not buy. என்ன வந்து ராஜ் வந்து வாங்கல அப்படின்னா வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். ஓகே, இதுதான் வந்து அம்மா சொன்னாங்க, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஆனியன் அண்ட் செசமே வாங்கிட்டு வந்தாங்க, டொமேட்டோ அண்ட் பிக்கல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வாங்கிட்டு வரல. ஓகேவா? இங்க வந்து alliteration கொடுத்திருக்காங்க. alliteration is repetition of the consonant at the beginning of 2 or more words in a line. ஓகேவா? at the beginning. இங்க பாருங்களேன், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. என்னன்னா வந்து alliterationனா என்னன்னா ஒரு ரெபிடேஷனான சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட் வந்து பிகினிங்ல வந்து அந்த வேர்டோட பிகினிங்ல 1 or 2 வேர்டோட பிகினிங்ல வந்து வந்துச்சுன்னா, இந்த லைன் ஒரே லைன்ல வந்துச்சுன்னா இட்ஸ் alliteration. ஓகே, இங்க வந்து மதர் ட்விஸ்ட் மை ஹியர், ஓகேவா? இதேதான் வந்து alliteration அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இது நம்மளே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாவா? இது வந்து நீங்க அந்த போயமே வந்து ரீஅரேஞ்ச் வந்து நமக்கு தேவைதான். இது எப்படி நம்ம வந்து அந்த போயம் நம்மளுக்கு மைண்ட்ல இருந்தாதான் வந்து இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு டைம் படிச்சாவே புரியும். அதே போயமை தான் வந்து இங்க ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே தான் போயம் இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். இந்த போம் வந்து ரொம்ப சிம்பிளானது, படிச்சாவே கிளியரா புரியக்கூடியது தான் இந்த போம். I hope this is understand to all. Next video la paakalam. Thank you for keep supporting me. Thank you.